la. Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். தளபதி 69 இந்த படம் வரதுக்கு முன்னாடியே இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதுதான் வந்துட்டு விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு முனைப்போடவே காத்துட்டு இருந்தாங்க. இது அரசியல் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த மாதிரியான ஒரு படம், இது எப்பேற்பட்ட ஒரு கதையாக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த படத்துக்கு யார் டேரக்டர் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யார் யாரெல்லாம் நின்னாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். முதல்ல அடிப்பட்ட பேர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள். ஓகே, கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு செம கமர்ஷியலாக இதுவரை விஜய் அவர்கள் பண்ணாத மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவர் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அட்லி அவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அட்லி அவர்கள் கூட சேர்ந்து விஜய் அவர்கள் பண்ண படங்கள் எல்லாமே கமர்ஷியல் பிளாக் பஸ்டர். ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஒரு மேடையில் கூட அட்லி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. உங்களுடைய படம் அடுத்து விஜய் அவர்கள் கூட தளபதி 69 இருந்தால் அதில் அவர் சிஎம்மாக இருந்தால் நீங்கள் அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஆள போகிறான் தமிழன் அப்படின்னு சொல்லி வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க கன்ஃபார்ம் இவர் தான் டேரக்டர் போல், டைட்டில் முத கொண்டு சொல்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கடைசியில் அவரும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதற்கடுத்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள்ட்ட இந்த கேள்வி வைக்கப்பட்டது. அதாவது அடுத்தது தளபதி 69 நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி. இதற்கு அவருமே பதில் தெரிவிச்சிருந்தார். நான் விஜய் அவர்கள் கூட முன்னாடியே படம் பண்ண வேண்டியது அவருமே கேட்டிருந்தார். ஆனால் இது இந்த காலகட்டத்துக்குள்ளே கதை எழுதிட்டு வர முடியுமா, எனக்கு இப்படி ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதாகவும், நான் அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியல, அந்த டைம் பீரியட்குள்ளே என்னால் பண்ண முடியல, கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியில் அவரும் டேரக்டர் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து ஹெச் வினோத் கூட தான் தளபதி விஜய் அவர்கள் கைகோர்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் வந்துச்சு. அந்த சமயத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் கூட ஹெச் வினோத் அவர்கள் படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட வந்துருச்சு. அதற்கப்புறம் கன்ஃபார்ம் இவர் விஜய் கூட படம் பண்ண போகலை, வேற ஒரு டேரக்டர் தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸும் பரவிட்டு வந்தது. அதற்கப்புறம் மீண்டும் கன்ஃபார்ம் ஆச்சு ஹெச் வினோத் அவர்கள் தான் தளபதி 69 டேரக்டர், தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படத்தோட டேரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்ன கதையாக இருக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் நிறைய இடங்களில் வந்துச்சு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறா அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸும் நிறைய வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த படம் கமல்ஹாசன் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கதை அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம உறுதி பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு அந்த தீபத்தை அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு கிளிம்ஸ் அண்ட் ஒரு போஸ்டர் வந்துட்டு தளபதி 69 படத்தோட அந்த போஸ்டரில் வந்துட்டு இருந்துச்சு. இதே போஸ்டர் தான், அதாவது அந்த தீபத்தை தூக்கிட்டு போகிற மாதிரியான அந்த போஸ்டர் தான் கமல்ஹாசன் அவர்களும் ஹெச் வினோத் அவர்களும் சேர்ந்து பண்ண போகிற அந்த ப்ராஜெக்ட்டுகையுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரே கதை தான், அங்கே சொல்லப்பட்ட கதை தான் ட்ராப் ஆனதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள்ட்ட சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத இது வச்சே நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதற்கடுத்து விஜய் அவர்கள் கூட இவர் பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அது கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறத நாம் ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு முன் வரலாம். அதாவது ஹெச் வினோத் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து நீங்கள் படம் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கதை பண்ணுவீங்க, நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் விஜய் அவர்கள்கிட்டையுமே கதை சொல்லியிருக்கேன், அது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படம், எல்லா மக்களுமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சமான ஒரு திரைப்படம், முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். என்ன இப்படி சொல்கிறீங்க, ஒரு அரசியல் படமாக இருக்காதா அப்படின்னு வைக்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருந்தார். விஜய் அவர்கள் வந்துட்டு என்கிட்ட சொன்னதுன்னா, அவருக்கு எல்லா சைட்லேயுமே எல்லா விதமான ஆடியன்ஸுமே இருக்காங்க, அதனால் முழுக்க முழுக்க அரசியல் படம் பண்ணுறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது, அதனால் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு கமர்ஷியல் படமே பண்ணலாம், அதில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் விஜய் அவர்களுமே விரும்புகிறாரு. ஸோ நான் அவருக்கு அப்படியான ஒரு கதை தான் எழுதிட்டும் போவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஹெச் வினோத் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்படியே இப்போது இந்த போஸ்டர்ஸ், அந்த கேஸ்ட் ரிவீல், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ்க்குள்ளே வரும். அந்த வீடியோஸ் எல்லா இடத்துலையுமே இப்போ அந்த கேஸ்ட் ரிவீல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும், தென் அந்த 5 hours to go 1 hour to go அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைம் ரிவீல் அந்த வீடியோவாக இருக்கட்டும், எல்லா வீடியோலையுமே எல்லா இடத்துலையுமே அவங்க சில விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாகவே தளபதி விஜய் அவர்களுடைய எல்லா படங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையுமே ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு வைப்பாங்க. இந்த படம் இதை பற்றி தான் இருக்க போகுது, இந்த படம் இதை நோக்கி தான் போக போகுது அப்படின்னு தான். உதாரணத்துக்கு பீஸ்ட் படத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் வந்து பறக்கிற மாதிரியான விஷயங்கள் வரட்டும், தென் புல்லட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த படத்துக்கு ரிலேட்டபிளாகவே இருக்கும். அதாவது பீஸ்ட் படத்தில் இன்டர்வல் பிளாக்ல அந்த கார் பறக்கிறதா இருக்கட்டும், தென் வந்துட்டு அந்த புல்லட்ஸ் எல்லாமே அவர் அந்த படத்தில்
அந்த ரா ஏஜென்ட்டாக வேலை பார்க்கறதுக்கு ரிலேட்டபிளாகவே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ்லையுமே என்ன போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்டல் அண்ட் புல்லட் வந்துட்டு அந்த கன்குள்ளே இருக்க மாதிரியான அந்த விஷயங்கள். ஸோ படத்தில் இவர் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், அது மூலயமா ஏதோ ஒரு சின்ன மெசேஜை இந்த நாட்டுக்கு அவர் சொல்ல வரலாம். இப்படியான ஒரு விஷயத்தை தான் நாம் எடுத்துக்கணும். ஏன் வந்துட்டு ஒரு குட்டி மெசேஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் அப்படின்னா, ஹெச் வினோத் அவர்கள் எடுத்த எல்லா படங்களுமே கமர்ஷியல் ரீதியாக நல்லா போயிருந்தாலும், கமர்ஷியல் ரீதியாக அந்த படம் வந்துட்டு விளம்பரப்படுத்தப்பட்டாலும் அந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருந்துகிட்டே இருக்கும். சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், தீரன் அதிகாரம் 1 இருக்கட்டும், நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும், வலிமையாக இருக்கட்டும், துணிவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு சோஷியல் மெசேஜ் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு குட்டி சோஷியல் மெசேஜை நம்ம எதிர்பார்க்கலாம். முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவுக்கும் நம்மளால் வர முடியுது. இந்த தளபதி 69 படத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Rahul Prabhakar. Hola! Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். Taste the Daily.